வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். சிறுவாபுரியில் ராஜா அலங்காரத்தில் அருள்பாலித்த பாலசுப்பிரமணிய சுவாமியை பக்தர்கள் நேராக சென்று தரிசித்ததால் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இன்று ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை என்பதாலும் விநாயக சதுர்த்தியின் முதல் நாள் என்பதாலும் இத்திருக்கோவிலுக்கு விடியற்காலை முதலே பக்தர்கள் வந்த வண்ணம் இருந்தனர். ஆனால் பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருக்கவில்லை. மாறாக விரைவாகவும் நேராகவும் சென்று சுவாமியை தரிசனம் செய்தனர். செவ்வாய்க்கிழமை என்பதால் ஆனந்தன் குருக்கள் தலைமையில் மூலவருக்கு சிவாச்சாரியர்கள் பால், தயிர், விபூதி, சந்தனம், ஜவ்வாது, இளநீர், தேன் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். இதன் பின்னர் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் விரைவாக தரிசனம் செய்ய திருக்கோவிலின் செயல் அலுவலர் மாதவன் தலைமையில் ஊழியர்களும் பணியாளர்களும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் பல மணி நேரம் காத்திருந்து இத்திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு இன்று நேராகவும் விரைவாகவும் சென்று சுவாமி தரிசனம் செய்ததால் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் புதுரோடு கூட்டுச்சாலையில் இருந்தும் அகரம் கூட்டுச்சாலையில் இருந்தும் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு திருக்கோவிலின் சார்பில் மினி பஸ்களை இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகமும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.